எதுலப்பா விட்டேன் என்னப்பா சொன்னா மறந்துட்டேன். வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒன்று ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு ஒரு பையன் பிகாம் எதுவும் முடிச்சிருக்கான், சம்திங் எதுவும் முடிச்சிருக்கான், வேலைக்கு போயிடறான். வேலைக்கு போயிட்டு அங்கே வெறும் 15,000 தந்துருக்காங்க. இவன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வேலைக்கு போகிறது முன்னாடி காலேஜ் டைம்லேயே வந்துட்டு ஜொமேட்டோ ஓட்டிடுறான். ஜொமேட்டோ ஏதோ ஒன்று ஓட்டிருக்கான். அங்கே வந்து அவன் 25,000 30,000 சம்பாதிச்சிருக்கான். சரி, அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு நான் ஜொமேட்டோ ஓட்டப்போ ஜொமேட்டோ ஓட்டிருக்கேன். அவன் எந்த அளவுக்கு பைத்தியக்காரனா இருந்திருக்கான் பாரு. இப்போ நீ ஜொமேட்டோ ஓட்டுற, நீ 10 வருஷம் ஓட்டினாலுமே உனக்கு அதே சம்பளம் தான். அந்த 25,000 நீ எவ்வளோ ஓட்டி அந்த சம்பளம் தான். நீ வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிற 15,000 சம்பளத்துக்கு போகிறனாலுமே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வருது. உனக்கு ஒரு 3 வருஷம் வேலை செய்கிற, 4 வருஷம் வேற எங்கேயா போய் சேரும்போது 20,000 25,000 தருவாங்க. ஜொமேட்டோக்காரன் தருவானா? அவன் எந்த அளவுக்கு இருக்கான் பார்த்துக்கோ. அதான் உங்களுக்கு அதான் சொல்லுது. ஒரு ஜொமேட்டோ, யூபர் இது எல்லாமே வந்துட்டு படிக்காதவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இன்கம்மாக இருக்கும். ஓகே, படித்தவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய இருக்கு. நம்ம வீட்டில் எதுக்கு ஜொமேட்டோ யூபர் ஓட்டுருக்கா படிக்க வைக்கிறாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. யோசிச்சு அவங்களோட எஜுகேஷன் பொறுத்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பண்ணீங்கன்னா கரெக்ட். ஆமாம், நம்மளுடைய கெப்பாசிட்டினா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அது தெரியுற வரைக்கும் நீ எங்கே வேணா போ, என்ன வேணா பண்ணு. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டோன்னா நான் நிறைய வேலை மாறி இருக்கேன். சின்ன வயசுல நல்லா கிட்டத்தட்ட 7ஆவதுலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். 7ஆவது வெறித்தலாம் வந்து நான் சிவன் ஒரு பாடியில் ஒரு சிவன் கோயில், அங்கே வந்துட்டு டோக்கன் போட ஆரம்பித்தேன். வெளியே வந்துட்டேன். அப்போ வந்துட்டு அப்பா இருக்க மாட்டார், அப்பா இல்லை, எனக்கு சின்ன வயசு இறந்ததுனால எனக்கு கையிலலாம் யாரும் வந்துட்டு இந்த அவங்களுக்குலாம் வந்து அப்பா வாங்கி தருது அப்படி வாங்கி தர மாதிரிலாம் எங்கள் அம்மா வந்துட்டு சம்பாதிக்கிறது வந்துட்டு எனக்கு படிப்பே கரெக்டாக இருக்கும். அதனால வந்துட்டு நான் டோக்கன் போட்டால் எனக்கு ஏதாச்சும் காசு வரும்ன்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா காசு என்கிட்ட ஏதாச்சும் நான் வாங்கிக்க முடியல. ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. எப்பவுமே சின்ன வயசுல என் கையில் ஏதாவது காசு தான் வாங்குவேன். வீட்டில் போய் ஆகிட்டா அதுக்கே வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு கேட்க மாட்டேன். கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன். அது வேற விஷயம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதனால வந்துட்டு டோக்கன் போட ஆரம்பிச்சுட்டு அங்கே வந்துட்டு 10 ரூபா 5 ரூபா தான். ஒரு காருக்கு 10 ரூபா, பைக் 5 ரூபா. ஓடி ஓடி போய் டோக்கன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா 400 ரூபா அப்பயே சம்பாதிப்பேன். 300 ரூபா 400 ரூபான்னு அப்படிலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டோக்கன் போட்டேன். அப்புறமா ரோமான் ஃபேன்சி ஸ்டோரு, அங்கே போய் ஃபேன்சி ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணேன். அதான் எங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி பசங்களாம் போய் ஜாலியாக சுற்றுறது அந்த மாதிரிலாம் பெருசாலாம் எங்கேயுமே சுற்றுனதில்லை. வெட்டியாகவும் வீட்டில் இருந்ததே இல்லை. ஏதாவது ஒரு வேலை பார்த்து. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி நினச்சிப்பாங்க, வெட்டி பையன் எங்கேயா வெட்டியாக சுற்றி தான் நினச்சிப்பாங்க. எல்லாரும் வீட்டில் அதான் நினைப்பாங்க. அது மாதிரி ஜொமேட்டோவும் ஒரு வேலையாக செய்யலாம், ஒரு பார்ட் டைம் வேலையாக நம்ம தாராளமாக செய்யலாம். அதே ஃபுல் டைம் எடுத்து பண்ணணும்னா எந்த பயனும் இல்லை. ஃபுல் டைமாக எது உங்கள் அம்மா அப்பா உனக்கு வச்சுட்டு காசு கொடுத்து படிக்க வச்சு நம்மளுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறது அது பண்ணாங்க. இங்கே போய் தப்பு இல்லை. அது சில ரொம்ப இருட்டாக இருக்கும். ரைட்டில் ரோட்டில் ஃபுல் இருட்டாக இருக்கும். ஆள் கடை மட்டுமே இருக்காது. தூரத்தில் ஒரு நாய் குலைக்கும் சொல்ல முடியா, அந்த மாதிரி ஏதோ ஒரு நாய் குலைக்கும். பக்கு பக்குன்னு பீதி கிளம்பிடும். அந்த மாதிரி நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓட்டுவாங்க. நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன். அவனை கேட்டால் ஒருத்தர் என்கிட்ட ஜொமேட்டோ ஓட்டுறதான் கூட இருக்கும்போது, என்ன ப்ரோ எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு 1500 1800 ஏர்ன் பண்ணுறேன் ப்ரோ. சரி போய் தூங்கிடுவீங்களா? இல்லை ஜொமேட்டோவில் போட்டிருக்கேன். அது ஜிக்ஸ் நான் ஒன்று அதில் ஒன்று இருக்கும். அதை போட்டு விட்டா அந்த டைமிங் ஏற்ற மாதிரி ஓட்டணும். மறுபடியும் 2 மணிக்கு ஜிக்ஸ் போட்டு விட்டுருக்கேன். 2 மணிக்கு அது ஆன் ஆகிடும். ஆன் ஆகி வந்துச்சுன்னா வீட்டிலேருந்து அப்படியே போய் ஓட்டு வரான். மறுபடியும் வீட்டில் வந்து 2 to 4 அது மாதிரி ரொட்டேஷனெல்லாம். அந்த வேலை ஒன்றும் ரொம்ப ஈஸியெலாம் இல்லை. சுற்றிக்கினே இருக்கணும். நீ யோசிச்சு பாரு, நம்ம வண்டி ஓட்டும்போது சேஃபாக ஓட்டணும். நம்ம கொஞ்சம் தெளிவாக ரோட்டை பார்த்துனே ஓட்டணும். ஒரு 1 hour 2 மணி நேரம் தெளிவாக ரோட்டை பார்த்து ஓட்டுவேன். 4 to 9 வரைக்கும் கஷ்டம். தெளிவாக பார்த்துனே ஓட்டுவியா? அதனால் சில ஆக்சிடென்ட்டும் நடக்கலாம். அதனால கொஞ்சம் சேஃப். ஒத்தவன் எடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ஆங்கில அவ கண்ணுக்கு நம்ம அஜித் மாதிரி தெரியும். அப்ப லாக் பண்ணுடா. பணம் வேறு ஏதாவது பார்ட் டைம் பார்த்துக்கோங்களா? நீங்க சொல்ற கதையெல்லாம் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேற 2 மணிக்கு எக்ஸாம் இருக்குது. 2 மணிக்கு சொல்லுவாங்க, 3 மணிக்கெல்லாம் எழுதுவாங்க. பண்ணுவாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பையன்.
ம்? நம்ம சும்மாவே பண்ண மாட்டோம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன நேற்று ஃபுல்லா தூங்கினானே இவரே இன்னைக்கு தலை ப்ரிப்பேரா இருக்காப்ல. அப்ப இன்னைக்கு நாளைக்கு அப்படி நீ கேட்கக்கூடாது. என்ன சாப்பிட்டு என்னையே முடிவு பார்த்துருந்தீங்க. எனக்கு என்ன சாப்பாடு அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. சாப்பிட்டு 5 பேரும் நம்ம மூஞ்சே பாருங்க. அவர்லாம் கை கழுத்து உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாரு. யார் இவரு? பயங்கரமா இருக்காரு. மூஞ்சி கழுவிட்டு பாரு, இன்னும் பயங்கரமா இருக்கு. என்னது எக்ஸிட்? ஆமா, அதை வெளியே போதுல நீ அதை எடுக்க கூடாதுப்பா, எங்களை எடுக்கணும்ப்பா. பி பாரு, +2 ஃபெயில். கேமரா மாதிரி யாரு போமா? உண்மையான கேமராமேன் யாரும் இருக்கீங்களா? ஏன்னா இது வர்றது எடுக்கிறது போறது எடுக்கிறது அப்படி இல்ல எங்க கேமராமேன காணோம், போறது எடுப்பான்னு பார்த்தா வெளியே போய் பார்த்தா அவன் கைகள் இருந்திருக்கான் போட்டுக்கு. Come on, come on. I need some poor photographs of you. பாடி கடிச்சிருச்சுனே. சரி அவ்வளவுதான் guys. ஆஃப் பண்ணிடுறேன். என்னோட vlog முடிஞ்சிருச்சு. மழை வேற வர மாதிரி இருக்குது. நாங்களும் போய் சேர்றோம். எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். ஒண்ணுமே படிக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப படிச்சாலும் எதுவும் பண்ண போறது, அது வேற விஷயம். என்னடா இது 60 ரூபா வந்திருக்கு. அண்ணன் சேஃப்டியா வந்துட்டாரு கொடையை பிடிச்சிட்டு. இப்ப நாங்க தான் நடந்துட்டு போறோம். ஆமா, நம்ம நினைச்சாலும் பரவாயில்ல, மைக்கு அந்த இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்கப்பா. அதை வச்சுனா பொழப்பின்மே இருக்கு. சரி ஓகே, பேச்சுலர் பாக்ஸ்ல இது 2வது பிளாக்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலம பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆல்ரெடி ஒரு பிளாக் பண்ண, அது எடிட்டிங்கே பண்ணாதனால அது மொத்தமா எத்தனை பேர் பார்த்துப்பாங்க நினைக்கிறேன்? எத்தனை பேரு? சும்மா சொல்லு. என்ன ஒரு 10 பேரு? 3 பேர் பார்த்துருக்காங்க. அது நான் ஒருத்தன். இன்னைக்கு 3, நாளைக்கு 30 ஆகலாம், நாளைக்கு 3000 ஆகலாம். சொல்லி நீ பாட்டு அவங்க திட்டுவானுங்க கமெண்ட்ஸ்ல. வாப்பல கலரா டீசென்ட்டா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன கலாய்கிறியா? இவ்வளவு சீரம் கண்டுபிடிச்சிட்டியா? போ. சரி பாய் गाइस, அவ்வளவு கட் பண்ணு.